ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆளுநர் அவர்கள் முறை தவறி நடந்து கொண்டதன் காரணமாக ஆளுநர் அவர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு ஆளுநர் மாத்தி பேசலாம், ஜனகணமன போட்டு அதுக்கு முன்னாடி போயிட்டாரு. ஆளுநர் அவர்களுக்கு எந்த பிசினஸும் கிடையாது. கவர்னர் சொல்வதை தவறு இருக்கா ரைட் இருக்கா அது சபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் டிஸ்கஸ் பண்ணணும். அது அவை குறிப்பில் போகணுமா வேண்டாமா உறுப்பினர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஆளுநர் ஒரு நியூட்ரல் ஜட்ஜ். அவர் திமுகவுடைய உறுப்பினர் கிடையாது. ஆனா திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்துச்சு. அடுத்தது சபாநாயகர் தவறா நடந்துக்கிட்டாங்க. பிஜேபி கூட்டணி கட்சியில சேர கட்சிகள் எல்லாம் பிஜேபி சேர்ந்து தான் போட்டின்னு சொல்லியிருக்கீங்க. அது சாத்தியக்கூறு சாத்தியக்கூறோ இல்லையோ நான் சொல்லியிருக்கேன், தொண்டர்கள் விருப்பம்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாமக கூட்டணி சேருது, பேசிக்கலாம், அதை பத்தி பேசுவோம். கூட்டணி பேசுறா அவர் தலைமை முடிவு எடுக்க தொண்டர்கள் விருப்பம். அதை திரும்ப சொல்றேன். ஏன்னா எங்க கட்சியினுடைய எங்கள் பிரதம அமைச்சரை சொல்லித்தான் தேர்தல். பிரதமருக்காக தான் ஓட்டு. 1 சீட்டு கொடு, 2 சீட்டு கொடு, டெல்லியில கொடு, ஊபியில கொடு, ராஜஸ்தான்ல கொடு, போய் வாங்கி கொடுக்கறவங்க. கூட்டணி கட்சிகள் ஏற்றுக்கொள்ளுமா? ஏத்துக்கிறாங்க, ஏத்துக்கல, எங்களுக்கெல்லாம் எங்களுடைய விருப்பத்தை சொல்றாங்க. இனி அவங்களுக்கு என்ன விருப்பம்? எங்க தொண்டர்கள் தாமரையில ஓட்டு கேட்கறதுதான் தயாரா இருக்கான். அதிமுக கூட்டணியில சேர்றது வாய்ப்பு இருக்கா? தெரியாது. இல்லன்ட்டாங்க, அவங்களும் இல்லன்ட்டாங்க, நாங்களும் இல்லன்ட்டா. அப்புறம் என்ன? நான் தான் தமிழ்நாடு பூரா நாங்க நிக்கிறோம்னு சொல்றேன். தாமரை இல்லைன்னா சேர வாய்ப்பு. அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்திலே போட்டியிட வேண்டும். அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் அதிமுக தாமரை சின்னத்திலே போட்டியிட வேண்டும். புகையிலை பொருட்கள் எதிர்த்து இன்னைக்கு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம். இதெல்லாம் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. எல்லாம் முடிச்சிடறேன். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க. அவங்க நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சிட்டு இருக்கிறாரு. கிளம்பு போறதா. பத்திரங்களை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. இது அதிமுக எப்படி பார்க்குது? எங்களுக்கு அந்த மாதிரி படமே வரலையே, வந்தா தானே எங்களுக்கு தெரியும். அதாவது எங்களுக்கு அது மாதிரி வாய்ப்பு இல்லப்பா. வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு அதை பத்தி தெரியும், பத்திரத்தை பத்தி எல்லாம் தெரியும். எங்களுக்கு தெரியல. அது வாங்கியிருக்காங்களா அவையெல்லாம் பதில் சொல்லட்டும், அப்பதானே வெளியில் வரும். அது வாங்கியிருக்காங்களா அவையெல்லாம் பதில் சொல்லட்டும், அப்பதானே வெளியில் வரும். இப்படி தடுத்தா தான் எங்களை போல இருக்கிற கட்சி நடத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பணம் இவர் கொள்ளையடிக்கிறது மட்டும் இல்லாமல் இது மாதிரி பத்திரத்தின் மூலம் நிறைய நிதி திரட்டி எங்களை போல இருக்கிற கட்சி ஒடுக்குறாங்க, நெசுக்குறாங்க. நிச்சயமாக வரவேற்கிறோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் கூட எடப்பாடி அவர்கள் நேற்று வர மிக விரைவில் நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்றத்துக்கு தேர்தல் வரும்னு பேசிக்கிட்டு இருந்தார். 2 வருஷமாக பேசிட்டு தான் இருந்தார். இப்போ இன்னைக்கு சொல்கிறாரு அதெல்லாம் இல்லை, 2 தேர்தல் ஒரே நடத்தக்கூடாதுங்கிறார். ஏன்னா இப்போ தேர்தல் நடக்காதுன்றதுனால அதில் கன்சென்சஸ் இல்லைங்கிறார். அப்போ அதிமுகவுமே முரண்பாடுகள் உள்ள கட்சியாக இருக்கு. ஒரு ஸ்டாண்ட் எடுத்தால் சிஐஏ ஆதரித்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, குடியுரிமை திருத்த மசோதாவை ஆதரித்து பாராளுமன்றத்தில் வாக்களிக்கிறாங்க, வெளியில் நாங்கள் அதை மறுபரிசீலனை செய்வோங்கிறாங்க. அவங்களுக்கு சிறுபான்மை வாக்கு அவங்கள பயமுறுத்துது. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் ஆதரிப்போன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அதை எதிர்த்து பேசியிருக்கிறாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். அப்போ அவங்ககிட்டையும் முரண்பாடுகள் இருக்கு, இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. இரட்டை இலை அது போலிகளின் சின்னம். புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த சின்னம் இன்றைக்கு கயவர்கள் கையிலே இருக்கிறது. எப்படி எம்ஜிஆரின் வெற்றி சின்னம் நம்பியார் கையிலே இருந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இன்றைக்கு பழனிசாமி அதை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார். இப்போ அவரை பொறுத்தவரை இப்போ பிஜேபியுடைய அடிமைகளாக இன்னைக்கு ஆயிட்டாங்க. இன்னைக்கு ஏன்னா பிஜேபி இப்போ முடுக்கி விடுது, இப்படி பேசு அப்படி பேசுன்னு, புரியுதுங்களா? அதனால் ஒரு கரை வேஷ்டி கட்டுறதுக்கே தகுதி இல்லாதவங்க அப்படி ஆகிப்போச்சு. இன்றைக்கி அதிமுக தொண்டரும் கிடையாது. இப்போ அப்படி இருக்கிறவங்க கட்சிக்கு எங்கள் கட்சிக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான அளவுக்கு
ஒரு பிதற்றல்னு சொல்லலாம். சரிதானா? பிதற்றல் இல்லை உளறல்னு எடுத்துங்க. இரட்டை இலட்சணத்திற்காக வந்து போட்டி நடக்கிற மாதிரி இருக்கு மேடம். ஓபிஎஸ் அணி, இபிஎஸ் அணி. இது எப்படி பார்க்குறீங்க மேடம்? விளையாட்டாக பார்க்குறேன், ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு. நாடாளுமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே 47 வெற்றி பெற நினைக்கிறீங்க? நான் ஏதாவது சொன்னால் அப்புறம் சிரிக்கக்கூடாது. சொல்லுங்க. கனவுல தான் நடக்கும். 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தாலும் கூட ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டை நம்முடைய மோடி ஐயாவின் ஆட்சியின் மீது வைக்க முடியாது. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் தான் அவங்க கேட்குறாங்க, புது கோரிக்கையை கேட்கல. நீங்கள் நாடாளுமன்றத்தில் அறிவித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு வக்கு இல்லைன்னா அப்புறம் எதுக்கு விவசாயிகளை போய் அடக்குறீங்க? இதான் பாஜக, இதான் மோடி அரசாங்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.